விஷமக்கார கண்கள் விஷமக்கார கண்கள் பொல்லாத விஷமக்கார கண்கள் பொல்லாத விஷமக்கார கண்கள் வேடிக்கையை பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி தாழி போரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்கள் வேடிக்கையை பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் பாடி தாழிக்கோரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்கள் விஷமக்கார கண்கள் நீலமேகம் போலே இருப்பான் நீலமேகம் போலே இருப்பான் ஆடியாலோ நெஞ்சில் வந்து கூட்டியிருப்பான் நீலமேகம் போலே இருப்பான் பாடினாலோ நெஞ்சில் வந்து கூட்டியிருப்பான் கோலப்புள்ளாங்குழலூதி கோபிகளை கள்ளமாடி கொஞ்சம் போலே வெண்ணை தாடி என்று கேட்டு ஆட்டமாடி விஷமக்கார கண்கள் கோலப்புள்ளாங்குழலூதி கோபிகளை கள்ளமாடி கொஞ்சம் போலே வெண்ணை தாடி என்று கேட்டு ஆட்டமாடி விஷமக்கார கண்கள் விஷமக்கார கண்கள் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாட சொல்லி வந்து கேடுப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாட சொல்லி வந்து கேடுப்பான் எனக்கு அது தெரியாதுன்றா எனக்கு அது தெரியாதுன்றா நெங்குருக கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும் போதே தாண்டி முகாரி என்ற விஷமக்கார கண்கள் எனக்கு அது தெரியாதென்றால் நெக்குருக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும் போது தாண்டி முகாரி என்ற விஷமக்கார கண்கள் விஷமக்கார கண்கள் பெண்ணை பறை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது பெண்ணை பறை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது இவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது சொல்லி விட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது சும்மா ஒரு பேச்சு காணும் சும்மா ஒரு பேச்சு காணும் திருடன் என்று சொல்லிவிட்டான் உன் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கண்கள் சும்மா ஒரு பேச்சு காணும் திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கண்கள் விஷமக்கார கண்கள் வேடிக்கையை பாட்டு பாடி மிதம் மிதமாய் ஆட்டம் ஆடி நாளிக்கோரு லீலை செய்யும் அந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார 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 கண்கள் விஷமக்கார கண்கள் எப்படிங்க ஆனாங்க எங்கள் குழந்தைங்க? ரொம்ப அழகாக இருந்தாங்களா? ரொம்ப அழகாக கண்ணங்குடி இவ்வளோ நேரம் விளையாடுறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லா குழந்தைங்களும் மேடையிலேருந்து கொஞ்சம் கீழே வந்துடுமா? ஒரு வாட்டி அந்த குட்டிகளுக்காக கிளாப் பண்ணலாமே. இவ்வளோ அழகாக அந்த குட்டிங்க பர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே பண்ணுற கிளாப்பில் தான் அந்த குழந்தைங்களோட அடுத்த மேடைக்கு தகுதி ஆவாங்க. ஒரு கிளாப் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டமா? கிளாப் பண்ணலாம்ல? நன்றி. ஏன்னா அந்த குழந்தைய நம்ம குழந்தைய நினச்சா எல்லாருமே கைத்தட்டல் ரொம்ப அதிகமாக கொடுக்கலாம். ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். குழந்தைங்க அழகாக விஷமக்கார கண்ணா அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அதே குழந்தைங்க இன்னும் எக்ஸ்ட்ரா குழந்தைங்களோட பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஆயர்பாடியில் அப்படின்ற ஒரு பாடலுக்கு, அதுவும் கண்ணன் பாடல் தான்.
ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க குழந்தைங்க எல்லாம் மேடையாடுறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பவ்யா மேம் கிட்ட வந்து ஒரு குழந்தைய நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த வாரமே அந்த குழந்தைய ஸ்டேஜ் ஏற்றி அழகு பார்ப்பாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. எந்த குழந்தையாக இருந்தாலும் ஒரு வாரம் வரைக்கும் தான் அந்த குழந்தைங்களோட அவங்க அம்மா கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பவ்யா மேம் கண்ட்ரோலில் போயிடுவாங்க. ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுக்கறதுக்கு ஆயர்பாடியில் கண்ணன் அப்படின்ற ஒரு பாடலை ரொம்ப அழகாக எர்த்து வரும் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம்.